எதுக்கு விஜய் தன்னுடைய சொத்தெல்லாம் விட்டுட்டு வரேன்னாரு? என்னதான் கதை இது? எதுக்கு தேவையில்லாத வேலை? அப்படிங்கிற மாரி நமக்கு பல கேள்விகள் இருந்துச்சுல்ல. அதுக்கெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொத்தெல்லாம் விட்டுட்டு வரல. திருப்பி போய் சேர்ந்துப்பாரு. அதே மாரி வந்து பெர்சனல் அக்கவுண்ட்லாம் அவர் கையில தான் இருக்கு. கார தான் வந்து சும்மா சிம்பாலிக்கா சிவாஜி படம் மாரி வேணான்னு சொல்லிட்டு வந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஃபோன் பண்ணிட்டு அங்க ஒர்க் பண்ற ஐயப்பன்கிறவருக்கு கால் பண்ணி, "ஒழுங்கா வேலையெல்லாம் பாருங்க. நான் வரும்போதே வந்து திருப்பி வரும்போது கேட்பேன். எப்படி வேலை நடக்குதுன்னு கேட்பேன். நான் இல்லங்கிறது தெரியாமலே வேலை நடக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, உள்ளார சாரதா கியா கியான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கியா கியான்னு அவங்க ஏன்டா கத்துறாங்கன்னு உள்ளார போய் பார்த்தா, அவங்களுக்கு ஏதோ கால் சுளுக்குக்கு சுளுக்கு எடுக்கிறேங்கிற பேர்ல ஏதோ காவேரி புடிச்சு கால திருவிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நவுரு நவுருன்னு" சொல்லி திட்டி விட்டுட்டு, இவர் உடனே என்ன பண்றாரு, இவர் கால தூக்கி வைக்கிறாரு. அவங்க கால தூக்கி இவரோட கால் மேல வைக்க, உடனே அவங்க, "ஐயோ! வேணாம் வேணாம்ன்னு சொன்னா கேளுங்க" அப்படின்ட்டு வந்து விளக்கெண்ணெய் எடுத்து வர சொல்லி, விளக்கெண்ணெய் போய் விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வாங்குற மாரி காவேரியெல்லாம் கிண்டல் பண்ணி, நீவி விட்டு, அழகா வந்து அந்த கால் வலிய சரி பண்ணிடுறாரு. சரி பண்ணிட்டு, "இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்" அப்படிங்கிறாரு. உடனே அத பார்த்து அப்படியே வந்து வாரிசு படத்துல வந்து மியூசிக்லாம் போடுறாங்க. என்ன சிம்பாலிக்கா போட்டுட்டு இருக்காங்க. போட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப அந்த இவருடைய பசுபதிக்கு ஒரு பொண்ணு மட்டும் தானா? அப்படின்னா, இல்ல ஒரு பையனும் இருக்காரு. அப்படின்னா, ஓ! ஓகே அப்படின்னு கிளம்புறாரு. கிளம்பி போய் இப்ப நிவின் அண்ட் இதுக்கப்புறம் குமரன் எல்லாத்தையும் வர வச்சு உட்காந்து ஒரு புது பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தா, பசுபதிய கடத்தலாமா? அப்படின்னா, இல்ல இல்ல. பசுபதியோட பையன் லண்டன்ல படிக்கிறான். அவன் அங்கருந்து இங்க வரான். வரவன கடத்துறோம் நம்ம. இன்னைக்கு தான் வரான். நாளைக்கு வரான். நாளைக்கு அதுவும் கரெக்ட்டா இப்ப தான் கேட்கறாரு. அதுக்குள்ள நாளைக்கு வராரு கரெக்ட்டா. எப்படி பார்த்துக்கங்க. அப்படியே உங்களுக்கு விதி அப்படியே அமைச்சு குடுக்குது. உடனே அவரை கடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கடத்தி மிரட்டி அந்த பத்திரத்தை திருப்பி வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே வந்து இப்போ காவேரி சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காத மாதிரி ரெண்டு சகோதரிகளும் நடந்துக்கிறாங்க. என்னன்னே எனக்கு புரியல. அந்த பொண்ணு உங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யமுனாவை கல்யாணத்தை பண்ணி வச்சுச்சு. இந்த பக்கம் கங்காவுக்கும் குமரனுக்கும் எவ்வளோ செஞ்சாங்க. ஆனாலும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களாம். விஜய், காவேரி, அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரே கொஞ்சிக்கிட்டே இருக்காங்களாம். பார்த்தாலே எரிச்சலாக வருது. சும்மா ட்ராமா கம்பெனி மாதிரி இருக்குங்கிறாங்க கங்கா. கங்காவை ஓவர் நைட்டில் இவ்வளோ வில்லியாக்கிறதெல்லாம் ஏங்கிறதே நமக்கு புரியல. சகோதரிகளின் கதையா இல்லை சகோதரிகளின் வன்மமா வெறுப்பாங்கிறதே நமக்கு புரியல. ஸோ இப்போ இதுக்கடையில் வந்து அவங்க மாமியார் மேலேருந்து கீழே வர வந்ததுக்கப்புறமா வந்து உனக்கெல்லாம் நீ சமைச்சாலும் அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்றாங்க. கிண்டல் பண்ணிடுறாங்க யமுனாவை. யமுனா உடனே அவங்க சாப்பிட்டுட்டு அவனுக்கு தான் அவனுக்கு பிடிக்கல, வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு இவங்க சொன்னாலும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு கத்திட்டு போகிறாங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து ராகவை கடத்த போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அந்த கதை எப்படி போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.